என்னங்க பார்க்க ரொம்ப டெம்டிங்காக இருக்கா? சமைச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி கருவேப்பிலை சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் ஃபைன் ரோஸ்ட்டாக ஆக்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மறந்து கூட தண்ணி ஊற்றிடாதீங்க, சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். இதை ஒரு 1/2 hour மூடி போட்டு வச்சு குக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இது இன்னும் ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இதையும் ஒரு கலந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டான இந்த கருவேப்பிலை சிக்கனை நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. பார்த்தீங்களா, அவர் வேறு லெவலில் சாப்பிட்றாரு. லெமன்லாம் பிழிஞ்சு விட்டு. ஆஹா, வெரி நைஸ். லிப் மூமெண்ட்டை பார்த்தீங்களா? இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்ம ஹஸ்பண்ட் வாயில் சூப்பர்னு கேட்கவே நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். நீங்களே சமைச்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.